இன்னைக்கு பாட்டி சமையல்ல குக்கர்ல தக்காளி சாதம். அதுவும் சீக்கிரமா ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு தடவை இந்த முறையில் செஞ்சு பாருங்க. செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியா இருக்கும். இப்படி சீக்கிரமா ருசியா செய்யும் தக்காளி சாதத்தை குழந்தைகளுக்கு மதிய உணவா பள்ளிக்கூடத்துக்கு காலையில செஞ்சு கொடுத்து விட ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ தக்காளி சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்களையும் அதன் அளவுகளையும் பார்ப்போம். 1 கப்பு அரிசி. நான் சாப்பாட்டு அரிசியில தான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். பிரியாணி அரிசிலையும் செய்யலாம். தக்காளி 1/4 கிலோ, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 2, சின்ன பட்டை 1, பச்சை மிளகாய் 2, பூண்டு பல்லு 2, சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, பல்லாரி வெங்காயம் 1. இவ்வளோதான் இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ தக்காளி சாதம் செய்முறையை பார்ப்போம். முதல்ல தக்காளி பழங்களை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு இப்படி காம்பு பகுதியை நீக்கிட்டு எல்லா தக்காளி பழங்களையும் இப்படி 2ஆ நறுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அளவு தண்ணி ஊற்றி அதில் நறுக்கிய தக்காளி பழ துண்டுகளை போட்டு சிறிது நேரம் அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். இந்த அளவு தக்காளி வெந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு வெந்த தக்காளி பழங்களை வெளியே எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வைக்கணும். வேக வச்ச தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ தக்காளி பழம் ஆறிக்கிட்டு இருக்க நேரத்தில் எடுத்து வச்சுருந்த பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கிட்டு இஞ்சி பூண்டு 2யுமே பொடியாக நறுக்கி இப்படி தனித்தனியாக வச்சிடணும். மிளகாயை இப்படி லேசாக கீறி வைக்கணும். இப்போ வேக வச்ச தக்காளி பழம் நல்லா ஆறிடுச்சு. வேக வச்ச தக்காளி பழத்தில் இருக்கிற தொலியை உரிக்கணும். இப்படி எல்லா தக்காளி பழத்துலையும் உள்ள தொலியை உரிச்சிட்டு வேக வச்சிருந்த தண்ணியிலேயே போட்டுறணும். தண்ணியில் போட்ட தொலியை நல்லா கைகளால் கரைச்சிட்டு பிழிஞ்சு எடுத்து சக்கையை வெளியே போட்டுறணும். இப்போ தொலி உரித்த தக்காளி பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த தண்ணியிலேயே தேவையான அளவு தண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் ஊற்றி தக்காளி பழத்தை நல்லா அரைச்சிடணும். இப்போ தக்காளி பழத்தை அரைச்சாச்சு. இப்போ அது கூடவே தக்காளிக்கு ஊற்றி அரைச்சது போக மீதி இருக்கும் தக்காளி தண்ணியவும் ஊற்றிடணும். 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தக்காளி சாறு வேணும். இதுவே சீரக சம்பா அரிசியில் செஞ்சீங்கன்னா 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தக்காளி சாறு இருந்தால் போதும். அதனால மிக்சி ஜாரில் இருக்க தக்காளி சாறை கப்பு வச்சு அளக்கணும். 1, 2. தக்காளி சாறு பத்தலைன்னா தண்ணி ஊற்றி அளந்துக்கிறோம். 1/2 கப்பு. இப்போ நான் பாத்திரத்தில் 2.5 கப்பு தக்காளி தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருந்த 1 கப்பு அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும். அரிசி ஊறட்டும். குக்கரை அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் முதல்ல பிரியாணி இலை போட்டு லேசாக கருக விடணும். அடுத்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை போட்டு தாளிச்சிட்டு கூடவே நறுக்கிய இஞ்சி பூண்டு துண்டுகளை அடுத்தடுத்து போட்டு லேசாக வதக்கிட்டு இப்போ கீரி வச்சுருந்த பச்சை மிளகாய், சோம்பு, நறுக்கிய பல்லாரி வெங்காயம் போட்டுட்டு லேசாக வதங்கவும் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வதக்கிட்டு தாளிப்புக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டு வதக்கணும். இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை ரொம்ப தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு தாளிப்பில் போட்டு அரிசியில் இருக்கிற ஈரம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், அரிசியில் இருக்கிற ஈரமெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சுருந்த 2.5 கப்பு தக்காளி சாறு அதில் ஊற்றிட்டு ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிளறிட்டு உப்பு சரி பார்க்கணும். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வதக்குனதுனால இப்போ தேவைக்கேற்ப சிறிதளவு உப்பு போட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு குக்கரில் ஒரு விசில் வரவும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை அணைச்சிடணும். இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேன். 10 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்து பார்த்தா அருமையான சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த முறையில் தக்காளி சாதம் ஒரு முறை செய்து பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.